ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ட்ரேட் எடுத்திருக்கோம். அந்த ட்ரேடை வந்து நான் எப்படி வந்து திங்க் பண்ணேன், எப்படி வந்து எடுத்தேன் அப்படிங்கிறத அந்த கம்ப்ளீட் விஷயத்தை நான் சொல்லித்தரேன். அதை புரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல் இதில் இருக்கிற நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ட்ரேடிங்குடைய அந்த ஜேர்னியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டைம்லையும் எப்படி யோசிக்கிறோங்கிறது. இன்னொன்று, நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் பண்ணும்போது என்னுடைய அமௌண்ட்டு லாஸ் ஆகலாம், இல்லை கெயின் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய நாலேஜை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டையும் சேஃப்கார்டு பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் என்னென்னா, மார்க்கெட் கண்டிஷனே வந்து டவுன் சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஃபாலிங் மோடில் இருந்தது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எடுத்தோன்னா நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு 15 மினிட் சார்ட் போட்டுக்கிட்டோன்னு வைங்க. 15 மினிட் சார்ட் போட்டுக்கிட்டோம்னா நேற்றுடைய ஹை லோ, இது நிஃப்டியோடைய சார்ட்டு. நேற்றுடைய ஹை லோங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் என்ன ஆகிடுச்சு, இப்போது இதுதான் ஹை, இதுதான் லோ. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிவோட் பாயிண்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக மார்க்கெட் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பவுன்ஸ் பேக் ஆகி லாஸ்ட் 3 நாள், அதாவது இந்த கோடும் ஒரு நாள் கணக்கு, ரைட்டுங்களா? 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வருது. இப்போது இந்த கோடு ஒரு நாள் கணக்கு 50 மினிட் சார்ட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபால் ஆகிட்டு, இப்போ நீங்கள் சிம்பிளாக பாருங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்க்கணும். ஃபால் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு 1 2 3 4 நாளாக வந்து அப்சைடில் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு. டவுன்ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாளும் வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இம்பார்ட்டண்ட்டாக இந்த சப்போர்ட் எடுத்து, அதாவது 4 நாள் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ண சப்போர்ட் வந்து இதுதான். அந்த சப்போர்ட்டை இன்றைக்கி உடச்சிருச்சு. அப்படிங்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ ஒரு சம்திங், ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு இம்பாக்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை மார்க்கெட் வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி இந்த சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் இங்கே வந்து கீழே வந்துருச்சு இல்லையா? கீழே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து ஒரு கேப் டவுனு, ரைட்டுங்களா? கேப் டவுனுங்கும்போது மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணி பார்க்கும். எடுத்தோடனே ஃபஸ்ட் கேண்டில் கேப் டவுன், அந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும் இல்லையா, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் இதே மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதிலேயே ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதிலேயே ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வேறு யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபால் ஆகிருக்கு, நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஓகே, ரைட். இப்போது இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சா? நம்ம வந்து சிம்பிளாக செக் பண்ணோம். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு கிளியரான ஒரு சப்போர்ட்டை உடச்சிருக்கு. எஸ்டர்டே லோ இதுதான், அதெல்லாம் உடச்சிருச்சு. எஸ்டர்டே லோ உடச்சது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட், நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஃபால் ஆகிட்டு அதுக்கடுத்து ஒரு மினிமம் லெவலில் ஒரு சப்போர்ட் எடுக்கணும்னா கூட இந்த இடத்துல தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் மார்க்கெட் என்ன இருக்குது, ஃபால் ஆனதை தடுத்து நிறுத்தி மார்க்கெட் வந்து சிம்பிளாக சப்போர்ட்டு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிளியர் பேட்டர்னாக நமக்கு காமிக்குது மார்க்கெட் வந்து இம்பார்ட்டண்டான ஜோனை உடச்சிருக்கு அப்படிங்கிறது. அப்போது மார்க்கெட் வந்து கிளியராக பியரிஷ் மோடில் இருக்குது, அதாவது ஒரு பேனிக் இருக்குது, ஃபாலு பேனிக் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த நோட் பண்ணிக்கிறோம், ரைட்டு. இப்போது ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இருந்தாலும் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தது வந்து இந்த இடத்துலயே கிடையாது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த 0.5% கீழே ஃபால் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்தோம். அப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரே மினிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல ஃபால் ஆனது உடனேயே நம்ம வந்து கிளியராக ஓகே ஜஸ்ட் ஒரு மினிட். இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் அது ஸ்லோவாக இருக்குது. நான் அதனால் அதை மட்டும் சரி பண்ணேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம இன்னைக்குடைய டேட்டாக்குள்ளே வருவோம். நம்ம இன்னைக்குடைய டேட்டாக்குள்ளே வந்தோம்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபாலோ ஆயிருந்திருக்கு. நமக்கு இந்த இடத்துல பேக் டெஸ்ட் பண்ணி நமக்கு ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து உடைக்கும் போது மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எவ்வளோ ஃபாலோ ஆனாலும் நமக்கு தெரியாது. ஒரு வேளை இங்கே ரிவர்சல் ஆகலாம், இங்கே ரிவர்சல் ஆகலாம், எங்கே வேணால் ரிவர்சல் ஆகலாம். அப்போது நம்ம வந்து எந்த இடத்துல ரிவர்சல் ஆகுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு வந்து அந்த சப்போர்ட் பாயிண்ட் எதுவுமே ரீசெண்டாக அங்கே இல்லை. நம்ம ரொம்ப லாங்கரான சப்போர்ட் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான். எல்லா இண்டிகேட்டர்ஸுமே சப்போர்ட்டிங் டூல் தான். நமக்கு வந்து அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அது ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நுழையும் போது, ட்ரேடிங்குள்ளே நம்ம நுழையும் போது 1 மினிட் சார்ட் போட்டுக்கிறேன். 1 மினிட் சார்ட்டில் நுழையும் போது மார்க்கெட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தது. ஓகேங்களா, இந்த இம்பார்ட்டண்டான இந்த ஜோனில் இருந்தது. ஸோ இந்த ஜோனில் இருந்தது, அதாவது வந்து சப்போர்ட்டு, இந்த பிவோட் பாயிண்டோடைய சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஜோனில் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகி அதை உடச்சி இந்த இடத்துல இருந்தது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து உடச்சி இந்த இடத்துல இருந்ததா, இப்போது சப்போர்ட் பாயிண்ட்டை உடச்சாலே நமக்கு ஒரு ஃபால் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணுங்கிறது நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த உடச்ச கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த உடச்ச கேண்டில் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம். இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை உடச்ச கேண்டில் இந்த இடத்துல கணக்கு வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் பீரிஷ் கேண்டில், அதாவது வந்து ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கு. அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு எகைன் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் தான் நல்ல ஒரு ஜோன். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ கொடுத்த போது நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல கேண்டில் ஃபால் ஆச்சோ, ஸ்ட்ராங்காக கேண்டில் வந்து உடச்சது இல்லையா, ரீசெண்டான சப்போர்ட்டை உடச்ச கேண்டில் இருக்கு இல்லையா, அது பீரிஷ் கேண்டில். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எகைன் வந்து ரெட் கலர் ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ இந்த இடம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மார்க்கெட் வந்து பயங்கரமாக சப்ளை செல் ஆகிருக்கு. இங்கே செல் ஆகி தான் இந்த இடத்த உடச்சிருக்கு. இப்போது எகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருதுன்னா அது என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 2 விஷயம் நடக்கும். ஒன்று இப்படியே மார்க்கெட் மேலே போயிடலாம், இல்லைன்னா சிம்பிளாக வந்து இந்த சப்ளை ஜோன் இருக்கு இல்லையா, இந்த உடச்ச கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சப்ளை ஜோன் தான். சரிங்களா, இப்போ நான் வந்து முழுசாக டெலீட் பண்ணுறேன். இப்போ இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலுடைய ஹை, இந்த கேண்டிலுடைய லோ, இந்த கேண்டிலுக்குள்ளே எகைன் வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா, இந்த ஜோனுக்குள்ளே எகைன் மார்க்கெட் வந்துச்சுன்னா திருப்பியும் வந்து செல் ஆஃப் நடந்து கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் திருப்பி என்ன இருக்குன்னு பாருங்கள், நான் சொன்னது கரெக்டுன்னா பாருங்கள், திருப்பி அதே இடத்துக்குள்ளே வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் செல் ஆஃப் ஆயிருக்கு. தெரியுதா? ஸோ இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான சப்ளையர் டிமாண்ட், அதாவது வந்து செல்லருடைய ஸ்ட்ராங்கான ஜோனாக இருந்திருக்குது. அப்போ இந்த கேண்டிலுடைய ஹை லோவுக்குள்ளே எகெயின் மார்க்கெட் வரும்போது செல் ஆஃப் நடக்கலாம். அது ஃபஸ்ட்டு தடவை நம்ம கண்டுபிடிச்சது. ரெண்டாவது, இப்போ கூட பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் இப்போ திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி வந்தது. இந்த செல் ஆஃப் ஜோனுக்குள்ளே வந்தோடனே திருப்பி செல் ஆகுது. ஸோ இதுதான் கணக்கு. இதுதான் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். செல்லருடைய ஜோன் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதா வந்து 90% சான்ஸ். இப்போ ஒரு வேளை ஆகலைன்னு என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற செல்லரை எல்லாம் பீட் பண்ணி பையர் வந்து பை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்கன்னா செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பையர் பீட் பண்ணி ஒரு கட்டத்தில் அவங்களுடைய செல்லிங்குடைய சப்ளையை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு மேலே மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா நமக்கு இந்த ஜோன் வந்து என்டையர் ஜோனுமே என்னது, ஒரு சப்ளை ஜோன். ரைட்டுங்களா? இந்த சப்ளை ஜோனில் மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆஃப் ஆகிட்டு திருப்பி உள்ளே வரும்போது செல் ஆஃப் ஆகும். இந்த இடத்துல தான் நான் என்ட்ரி ஆனது வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இடம் ஜோனா, அப்போது மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலை, ஏன்னா ஏதாவது ஒரு ஜோன் கிடைக்கட்டும், சிம்பிளான ஒரு ஜோன் கிடைக்கட்டும், என்ட்ரி ஆகலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்த உடனே இங்கே வரணுமாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகே, மேபி இது வரைக்கும் போகலாம். சரிங்களா, அது நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவோம். நம்ம இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா நம்ம வெளியே வருவோம்னு ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துக்கு டபுளாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடம் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ, சரிங்களா, சும்மா சிம்பிளான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நான். இப்போ இங்கிருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிள் மெத்தடு ஃபார் 17 பாயிண்ட் இருக்குதா, அப்போது 20 பாயிண்ட் வச்சுக்கோம், 40 பாயிண்டர் 38 பாயிண்ட். சரிங்களா, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ 1:2 ரேஷியோங்கிறது வரும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். ஆனால் இப்படி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ட்ரெயிலிங் பண்ணி கூட போகலாம், இல்லைன்னா உங்களுடைய ரிஸ்க் லெவல் என்னவோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கிளியராக இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இந்த இடத்துல இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து உள்ளே கிராஸ் ஆச்சு. நான் இங்கே வரணும்னு எதிர்பார்க்கல. உள்ளே வந்தாலே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே உள்ளே வந்தோடனே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக். ஸோ ஸ்ட்ராங்கான செல்லர் ஜோனை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான செல்லர் ஜோன் வந்து சப்போர்ட்டு இந்த மாதிரியான பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர் ஜோனில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி ஆகிறது நமக்கு வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்டு பெஸ்ட் வின்னிங் ப்ராபிலிட்டி கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து 3 கான்செப்ட். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து இது. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ட்ரி ஆகிட்டோம், ரைட்டா? என்ட்ரி ஆகும்போது என்ன நம்ம சூஸ் பண்ணி என்ட்ரி ஆகணும்? எனக்கு வந்து என்னென்னா ஸ்ட்ராங்கான பேரிஷ் மோடில் இருக்குது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து நிஃப்டியோடைய கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி டே. அப்போது இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி வந்து இன்னும் எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எந்த ஒரு அவுட் ஆஃப் த மணியுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தீட்டாடிக்கே நடக்கவே நடக்காது. இதுவே நேற்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் மணியில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது, டச்சே பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் எல்லாம் அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி என்ன, அடுத்த மணியெல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் செக் பண்ணிக்கங்க. அதாவது வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் தமிழ்லேயே வந்து கிளியராக ஆப்ஷன்ஸோடைய பேசிக் கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போது அவுட் ஆஃப் த மணியோடைய கான்ட்ராக்டை நம்ம எப்போ டச் பண்ணோம்னா நமக்கு வந்து தீட்டாடிக்கே ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கணும். அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்ட் வந்து என்ன இருக்கும், உள்ளே எல்லாமே ரோல் ஓவர் பண்ணி வந்திருப்பாங்க. நேற்று வந்து தான் கான்ட்ராக்டோடைய எக்ஸ்பைரி டே. அதனால் நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங் புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அது ஏற்கனவே இருக்கும், எல்லாருமே நேற்று வரைக்கும் இருந்த கான்ட்ராக்ட் தான் கரண்ட் கான்ட்ராக்ட். அதனால் நேற்று கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே இன்றைக்கி வந்து இந்த கான்ட்ராக்ட் எல்லாருமே வந்திருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போது வந்து இதுதான் கரண்ட் கான்ட்ராக்ட். அப்போது இன்னும் வந்து அடுத்த தேர்ஸ்டே இருக்கிறதுனால நடுவில் சனி ஞாயிறு 2 நாள் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் எந்த சைடில் போகுங்கிறது யாருமே டிசைட் பண்ண முடியாது. இந்த 2 நாளில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்து என்னென்னா தீட்டாடிக்கே அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணிலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நடக்காதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் மார்க்கெட்டு கிளியராக பேரிஷ் கண்டிஷனில் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ராங்கான பேரிஷ் மோடில் இருக்குது மார்க்கெட்டு. ஸ்ட்ராங்கான என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்கான ஜோனில் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, அதனால் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனால நம்மளுடைய ரிஸ்க்குங்கிறது ரொம்ப குறைவு தான். அது இன்றைக்கி டேங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதை நல்லா கிளியராக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி வந்து 25,000 இந்த 2 கான்ட்ராக்ட் எடுத்து 24,800ங்கிற புட் ஆப்ஷனும் 25,000ங்கிற புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பாயிண்ட்டு கம்மியாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா, கீழே எடுத்திருக்கோம். ஸோ அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து இந்த 24,800ங்கிறது பிலோ இருக்குது. 25,800 கொஞ்சம் 25,000 புட் ஆப்ஷன் கொஞ்சம் மேலே, 24,800 அதுக்கும் கீழே. ஓகேங்களா, 200 பாயிண்ட் கீழே. அப்போது நம்ம என்னென்னா இதில் நம்ம ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி அவுட் ஆஃப் த மணிங்கிறது தீட்டாடிக்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து அது இருக்காது. அதே மாதிரி பேரிஷ் மோடில் மார்க்கெட் இருக்கிறதுனால அவுட் ஆஃப் த மணியுடைய அந்த டெல்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்டில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை சூஸ் பண்ணோம். இது பேஸ்டான உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வரும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி வரணும். இப்போது இது வந்து நம்ம அவுட் ஆஃப் த மணியில் சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்டட் கேபிட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 10,000 ரூபா தான் நம்ம வந்து டோட்டலாகவே கேபிட்டல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 8,000 to 8,500 9,000க்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்போம். கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணது 9,000 தான் யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். 9,000 யூட்டிலைஸ் பண்ணி 2,467 ரூபா எடுத்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 27%. கரெக்டுங்களா? ஸோ 27%ங்கிறது வந்து ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் எப்போவுமே பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு இது வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும் சின்னதாக நீங்கள் பண்ணுங்கள். பெரிய ப்ராஃபிட் நம்ம எடுக்கணுன்ட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணாதீங்க. கேபிட்டலை லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேமில் இருக்கிறதுக்கே வந்து அதாவது இந்த பிஸ்னஸில் இருக்கிறதுக்கே வந்து நீங்கள் முதல் குவாலிஃபிகேஷனே இழந்துடுறீங்க. கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். கேபிட்டல் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முதல் விஷயம். உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுங்க. நான் போட்டிருக்கிற குவான்டிட்டி தான் நீங்கள் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் வந்து என்னென்னா ஒரு 4 லாட் அந்த மாதிரி நான் இதில் போட்டேன். இதில் 3 லாட்டு 24,800 3 லாட்டு, இதில் 1 லாட்டு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் நான் போட்டேன். ஏன் 2 சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது கொஞ்சம் முன்னாடி இருக்கிற புட் ஆப்ஷன், இது கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். இதோடைய டெல்டா ஜாஸ்தியாக இருக்கும், இதோடைய டெல்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 சூஸ் பண்ணதுக்கான காரணம் பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு போனேன். நான் 24,800 போனேன். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அவுட் ஆஃப் த மணியுமே கொஞ்சம் வந்து ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 24,800 ப்ரீமியமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு போயிடும்.
இவ்வளோ கூட வராது. ஸோ அதனால் ரெண்டு இதுவுமே நம்ம வால்யூம் அதாவது கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுனால நான் அதை ரெண்டு இதையும் போட்டேன். நீங்கள் இது ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு லாட்டு மட்டும் நீங்கள் ஏதோ ஒன்றில் வாங்கிக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த மணியில் நான் வாங்கியிருந்தேன். இப்போ வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இதுதான் நம்ம வாங்கின இடம் இல்லையா, இதுதான் நம்ம என்ட்ரியான இடம். இந்த ரெட் கேண்டில் என்ட்ரியான இடத்துக்கு அப்புறம் நான் சார்ட்டை வந்து பார்க்கல. ஏன் நான் பார்க்கலன்னு சொல்கிறேன். இங்கே நிஃப்டி வந்து 0.60% என்னமோ இருந்தது சரிங்களா, 58 59 இருந்தது மைனஸில். நான் என்னென்னா அடுத்து ஒரு 0.10%, அதாவது 0.10 ஆர் 0.58% சரிங்களா, இந்த பர்சன்டேஜ் மூவ் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருப்போம்னு பார்த்தேன். நான் வந்து இங்கே இந்த பொசிஷன் சைஸில் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து ரெடியாக வந்து ரெண்டையுமே எக்ஸிட் கொடுத்து நான் நின்ட்டேன். ஏன்னா நம்ம பண்ணது ஸ்கேல்பிங், நமக்கு வந்து மார்க்கெட்டு ஒரு சாலிடான ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டில் இருக்குது. நம்ம என்ட்ரி மட்டும் கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம். இது இங்கே வரைக்கும் போகலாம், இல்லை இன்னும் கீழே போயிருக்கலாம், எவ்வளோ வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க்குக்கு வந்து ஒரு 5% ரிஸ்க் எடுத்தேன்னா ஒரு 20% கெயின் எடுக்கணும்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 27% கிடச்சிருக்கு சரிங்களா. 5% ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போது 10,000 கேபிட்டலில் வந்து ஒரு 10% ரிஸ்க் அப்படின்னா 1000 rupees அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அதுக்கு டபுள் சைடு நம்ம வந்து வைக்கணும். அதனால் வந்து 20% வைக்கலாம், 27 கிடச்சிருக்கு ஓகேங்களா. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல எக்ஸிட்டுக்கு நான் ரெண்டையுமே இங்கே கிளிக் பண்ணி நான் ரெடியாக இருந்து ஜஸ்ட் இங்கே எக்ஸிட்னு வரும். இது ரெண்டுமே இப்போ எக்ஸிட் ஆனதுனால நமக்கு வரல. இங்கே ஒன்று வந்துட்டு இங்கே எக்ஸிட்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணி நான் ரெடியாக இருந்தேன். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். நமக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இந்த மாதிரி டவுன் சைடில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் வந்து நல்லா சாலிடாக மொமெண்டம் கொடுத்துருக்கோம். ஆனால் நான் கேண்டிலை பார்க்கல. ஒன்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நான் கேண்டிலை பார்க்கல. ஏற்கனவே நம்ம இந்த இன்ட்ராடே ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பிங்கில் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது குயிக்கஸ்ட்டு ஃபார்மேட்டுங்கிறதுனால நான் வந்து அதிக நேரம் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட் வந்து 0.50க்கு கீழே போயிடுச்சு, இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே இன்னுமே இறங்கும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ப்ராபபிலிட்டி கம்மி. அதனால் அந்த மொமெண்டமை யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ என்னவோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஓகே எனக்கு ஒரு 2000 ரூபா வந்துருச்சு, 2000 ரூபாய்க்கும் போதே 20% ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் வெளியே வரலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். வெளியே வரும்போது ஜஸ்ட் 2467 ரூபா பக்கமாக மொமெண்டம் வந்தது. அதான் இந்த கேண்டிலில் நம்ம இருந்திருக்கிறோம் சரிங்களா. இந்த கேண்டிலெல்லாம் நான் பார்க்கல. ஸோ ஜஸ்ட் இதை மட்டுமே நம்பர்ஸை மட்டுமே எக்ஸிட் ஆக ரெடியாக இருந்தேன். ஒன்று எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆச்சுனாலும் நான் எக்ஸிட் ஆயிடுவேன், 2000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுனாலும் எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ கிளியராக நம்ம ஒரு ஓடுற ட்ரெயினில் வந்து ஏறுற மாதிரி நம்ம அந்த ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம மொமெண்டமில் இருக்கணும் ஓகேங்களா. மார்க்கெட் வந்து மொமெண்டமில் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் ஆப்ஷனுக்கு. அதுவும் அவுட் ஆஃப் த மணியெல்லாம் வாங்கும்போது மொமெண்டமில் இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. அந்த இடத்துல மொமெண்டம் இருந்தோடனே நான் வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா. மொமெண்டம் இருந்தோடனே 2400 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு 2000 ரூபா வந்துடுதா, 20% வந்துருச்சா நமக்கு. யூட்டிலைஸ் கேபிட்டல் வந்து 9000 தான் வரும். அப்போது 9000க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 9000 தான். அதுக்கு 9000க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% கணக்கு வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ண கேபிட்டலில் டோட்டல் கேபிட்டல் பார்க்கும்போது மோர் தென் 20 வரும்போதுங்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது. நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுதுன்னா, யார் உருவாக்குனாங்க, இப்போ நான் உருவாக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்ததுக்கான காரணம் மார்க்கெட்டை பற்றின என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து ஒன்றும் யாரோ எழுதி வச்சது இதுதான் இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகணும், இதில் இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லை. மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணுவோம். எப்படி நம்ம இந்த மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த மேட்டரை வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் மார்க்கெட்டை பற்றி. ஸோ நம்ம investorsthamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த நாலேஜ் தான் நம்ம டீச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே நாலேஜ் தான். நீங்கள் நாலேஜ் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் வந்து எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியமே தவிர, இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நமக்கு வந்து ரெண்டாவது விஷயம்தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ரெண்டாவது விஷயம்.
ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி நம்ம எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டாப் லாஸே வைக்காமல் ஹெட்ஜிங் பண்ணி கூட யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷனும் மார்க்கெட் சூழ்நிலையும் நமக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன தான் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெட்ஜிங் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா, investorsthamil.com இருக்குது. அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன். பேசிக்லேருந்து மார்க்கெட் எப்படி வாங்குறாங்கிற அந்த டீச்சிங் வந்து கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். அந்த டீச்சிங்கை நீங்கள் பேசிக் கோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் வந்து புரியும். investorsthamil.com நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கோர்ஸில் ஃபஸ்ட்டு 1 2 3 4ன்னு கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லேருந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதை வாட்ச் பண்ணி இதை வாட்ச் பண்ணி இதை வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டர் நம்பர் 1 2 3ன்னு போட்டிருப்பேன். அது பேஸ் பண்ணியே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கிளியராக மார்க்கெட்டை பற்றின பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நம்மளுடைய investorsthamil.com உடைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து ரேண்டமாக சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு எதுக்கப்புறம் எதுங்கிறதே புரியாமல் போயிடும். ஸோ அதனால் பேசிக்லேருந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூடான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி ஓவர் வேல்யூடான்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டராக நம்ம திங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது, எப்படி வந்து இன்ட்ராடேயில் ஆப்ஷன் ஸ்கேல்பிங், இது வந்து ஒரு இன்னொரு கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது வந்து சிம்பிளானது. இது மாதிரி இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக லைவ் ட்ரேடிங் நிறைய நாள் எடுத்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கும் நிறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து லைவ் ட்ரேடிங்கை நிறையா கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுமே போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிற டைமில் உங்களோட போர்ட்ஃபோலியோ டவுன் ஆகும். அப்போது ஒரு வார் சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம், எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் அப்போ கூட நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும், உங்கள் போர்ட்ஃபோலியோவை செல் பண்ணாமையே நீங்கள் வந்து எப்படி லாபம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஹெட்ஜிங், அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி ஹெட்ஜிங் பண்ணுறதுங்கிறத ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட் கோர்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த வீடியோவில் இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் லைவ் ட்ரேடிங் இதே மாதிரி பண்ணி கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணோம், எப்படி வந்து அதில் வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், எப்படி அந்த லைவ் ட்ரேடிங்கில் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஒர்க் பண்ணோங்கிறது அந்த லைவ் ட்ரேடிங்கோடு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அது இந்த கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேரெக்டாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி இன்னொரு லைவ் ட்ரேடிங்கே நான் ரெக்கார்ட் பண்ணி நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஏன் நான் இதில் கொடுக்குறேன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் 1 2 3ன்னு எல்லா கோர்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் நாலேஜ் கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்றை மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபண்டமெண்டல் தெரியாதுங்க, டெக்னிக்கல் மட்டும் தெரியும்னா நீங்கள் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான், டெக்னிக்கல் இருந்தால் போதும், இல்லை எனக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தெரியாமல் எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறதே, ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆப்ஷன்ஸ். அப்போ ஆப்ஷன்ஸ் மட்டும் தனியாக எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு வேல்யூஷன் தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்காது. ஸோ இந்த பிளாட்ஃபார்முடைய நோக்கமே என்னன்னா கிளியர் நாலேஜ், பேசிக்லேருந்து ஒரு அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கிறதா இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து investorsthamil.comனோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி ப்ரீமியம், மந்த்லி உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்னாலும் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸிங் பிளான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸிங் தான் நான் கொடுத்துருக்கேன். யாருமே இந்த ப்ரைஸிங்க்கு இவ்வளோ கோர்ஸ் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். வேணால் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறத விட ஸ்ட்ராட்டஜி எதனால் உருவாச்சு, அதை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% எல்லா டைமே ப்ராஃபிட் கொண்டு வர முடியாது. அதனால தான் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி, மல்டிபிள் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு இப்போ நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் இன்வெஸ்டர்ஸ் தமிழ் கோர்ஸில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய வந்து ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எப்படி நம்ம பண்ணணுங்கிறத அதை வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் பேசிக்லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும்.